ஆவியானவரே, இந்த நல்ல ராத்திரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் இறுதியில நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகள், ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆண்டை முடிப்பதற்கு, இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் நீ போதுமானவராக இருந்து நீ நடத்தி வந்ததான எல்லா பாதைகளுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. ஒவ்வொருவருக்கும் இந்த ராத்திரி வேளை ஆசீர்வாதமான வேளையாக மாறுவதா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை உம்மை துதித்துக் கொண்டே புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவரை நீ பாராட்டுகிறதான கிருபைகளுக்காக ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசை விடுதலையோடு உடைய நாமத்தை பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்த வேண்டும். மறவாமல் நினைத்த தேவன் அவர். எத்தனையோ சூழ்நிலையில் எல்லாரும் நம்ம கைவிட்ட நேரத்தில் நம்மளுடைய காரங்களை பற்றி நடத்தின தேவன் அவர். முறையான பாவ சிந்தனைகளுக்கு நம்ம தூக்கி எடுத்த தேவன் அவர். எத்தனை பேர் நீங்க சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர்களை கேட்கிறார். மறவாமல் நினைத்தீர்
உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தேவன் அநேக நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்தார். சாட்சியாக சபையில் சொல்லி இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அதை போல இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் நல்லவராக விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், நான் ஏற்கனவே சொல்லுகிறது போல இந்த ஆண்டின் பைபிளில் இருக்கிறதான எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா நாளுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ஆண்டு தேவன் நமக்கு வலியுறுத்துகிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. இந்த ஆண்டு நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டு எழும்ப வேண்டியதான ஆண்டு. கடந்த ஆண்டு நாம சொல்லி தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கடந்த ஆண்டு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நல்ல சாட்சிகளை நாம் கேட்டோம். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ததான நன்மைகளை அவர்கள் பறைசாற்றினார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்ததான கருணை. ஆமென். இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்த வசனம் தான்ன்றது மாத்திரம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படிதான் வசனம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்துகிறதான ஒரு வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் அண்டர்லைன். எழும்பி பிரகாசிக்கணும்னா உங்க ஒளி வரணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஒளி வரணும். ஹல்லேலூயா. உங்க ஒளி. மற்றவங்க ஒளியிலேயே நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது. சில டைம்ல மற்றவங்க ஒளியிலே நாம ஓடிட்டு இருப்போம். அப்படி அல்ல. நம்முடைய ஒளியில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய செய்தி. நான் வருகிற நாட்கள்ல தொடர்ந்து நான் இதை நம்ம சபையில நான் பேசுவேன். 2 வாரம் அல்லது 3 வாரம் தொடர்ந்து நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு வலியுறுத்துகிறதான ஒரு வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் உன் அண்டர்லைன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சொல்லுங்க, நீங்க ஒளி வீச போறீங்க. எழும்பி பிரகாசி சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, ஒளி வீசு, ஒளி வீசு. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். எல்லாரும் அப்படியே கண்களை நாம் சொல்லிட்டோம். இந்த தேவன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறது வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் தேவனை நோக்கி நாம் சொல்லிட்டோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஆண்டவரே.
நீங்க கேளுங்க, ஆண்டவரே எங்க சபைக்கு எங்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டு எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்கிறதான வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த ஆண்டு நீங்க எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு வசனம் தாங்க, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாங்க. வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நான் இதையும் பின்பற்ற போகிறேன். எனக்கு நீங்க தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் பற்றி கொள்ள போகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி சபையே, எழும்பி பிரகாசி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதான பிள்ளையே, எழும்பி பிரகாசி. இந்த ஆண்டு நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஆண்டு. நீங்க தான் எழுப்ப வேண்டும், நீங்க தான் பிரகாசிக்க வேண்டும். ஒருவேளை விழுந்து விழுந்து எழுப்புகிறதான அனுபவம் இருக்கும், பரவாயில்ல. இந்த ஆண்டு அநேக ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், நம்மை தேவனை விட்டு வெளியே இழுத்து போகிறதான காரியங்கள் வரும். ஆனாலும் வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், எழும்பி பிரகாசி. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி மகனே, எழும்பி பிரகாசி மகளே. உன் மகிமை, என் மகிமை உன்மேல் உதிக்கும். உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. தேவனுடைய ஒளி நமக்கு நேராக கடந்து வரட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. நான் சொத்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, உதித்தது. அவருடைய மகிமை நம்மேல் உதித்து விட்டது. அவருடைய மகிமை நம்மேல் உதித்து விட்டபடியினால் நீங்களும் நான் எழுந்து பிரகாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு வலியுறுத்துகிறதான இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசி. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று இந்த ஆண்டு அநேக காரியங்களை செய்ய, ஆண்டவரே, சோர்ந்து போகிற வேளைகள், பலவீன நேரங்கள், ஆண்டவரே, ஆதரவற்ற நேரங்கள், உதவியற்ற நேரங்கள் வரும்பொழுதெல்லாம் உம்முடைய ஒளி எங்களை பலப்படுத்துவதாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். குழந்தைகளோடு ஈடுபடுகிறார். எல்லா துணியும் மகிமை நமக்கு செலுத்துகிறார். ஒரு சில அறிவிப்புகள் காணிக்க நாம் எடுத்துருவோம். அதுக்கு அப்புறமாக நம்ம கம்யூனியனுக்கு நேராக கடந்து போகலாம். ஸ்டெல்லா வந்து நமக்கு ஒரு பாடலை பாடுவார்கள், காணிக்கை பாடல். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணினவென்று அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு உடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா?
கொடுங்க